அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். ஒரு மார்ச் மாதம் 29 2025 வருஷம் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். அந்த மீனராசியிலேயே 3/6/2027 வரைக்கும் அந்த மீனராசியில தான் இருக்க போகிறார். சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் உயிரோடே இருக்க முடியாது. அவர் தான் ஆயுள்காரகன். அவர் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். நமக்கு கல்யாணம் சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டாதான் கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ ஏதான ஒரு வகையில் சனி பகவான் நமக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ தான் கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான். இந்த மீனராசிக்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுக்கு ஜென்ம சனியாக வர்றார். 29/3/2025 திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி நடக்குது. இது 3/6/2027 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்கார். ஜென்ம சனியாக இருக்க போகிறார். ஏற்கனவே சனி பெயர்ச்சி எனக்கு விரய சனியாக இருந்தார். அதனால் நான் பல சந்தர்ப்பங்களில் நான் கஷ்டப்பட்டேன். பொருளாதார ரீதியாக இழப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுனே இருந்தது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போ ஜென்ம சனி என்ன பண்ண போகிறதோ அப்படின்ற பயம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சனி ஜென்ம சனி அப்போ நிறைய பஞ்சாயத்து இருக்குது. சனி பகவானாலே ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி பகவானாலே பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்னா ஒரு ராசியில் 2 வருஷம் இருக்கிறது மட்டும் இல்லை. இந்த பக்கம் உள்ள ராசியும் எடுத்துக்கோர், இந்த பக்கம் உள்ள ராசியும் எடுத்துக்கோர். அப்போ 7.5 வருஷங்கள் சனி பகவானுடைய பாதிப்புகள் உள்ளாகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ அவரே ஜென்மத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாக ஜென்ம சனின்ற உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறாக போய் உங்கள் மேலே பழி பாவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தான் ஜென்ரலாக. இப்போ இன் டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார். கூடவே சனியும் சேர்ந்துட போகிறார். அதனால் மார்ச்லேருந்து மே வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் எது சொன்னாலும் தவறாக போயிடலாம். உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, சனி, இது அத்தனை பேரும் 6 பேரும் உங்கள் ராசிலாம் இருப்பாங்க பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில். இப்போ 6 பேரும் இருக்கிறதுனாலேயே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பெயர்ச்சி ஆகும்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்கார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் லாபஸ்தானத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை உங்களுக்கு களத்திர ஸ்தானம் 7வது வீட்டுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய பயப்பட வேண்டியதில்லை. குழப்பங்கள் இருக்கும். விபரீத ராஜயோகம் வேறு பேர் பொருளாதார ரீதியாக திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய இது வரும். ஆனால் 3ல் இருக்க பகவான் அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால் பல பேருக்கு உத்தியோக மாற்றம், வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதனால் வேலை மாற்றம், வேலை பிடிக்கலன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். வேலை மாற்றம் அதுவும் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். டிலே ஆகி கிடைக்கும். சும்மா ஒரு மாதம் நீங்கள் இப்போ எதிர்பார்ப்பீங்க, அடுத்த மாதம் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிலேயாக இருக்கும். இதுக்கு அடுத்து குரு பகவான் வேறு அதிசாரமாக போய் இந்த 2025 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த சனி பகவானை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2026வது வருஷம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகி முழுமையாக உச்ச குருவாக இருந்து தன்னோட சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் 2026 அதில் வரத்துக்கு இருக்குது. 2025
10வது மாதத்துலேருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகள் இருக்கும். பொது சனி பகவான் 7வது வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கும், அதை குறைச்சிக்கிறது நல்லது. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ பார்த்துக்கிறது நல்லதுன்னா என்ன, அவங்களுக்கு உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு தொடர் மருத்துவம் ஏற்படாமல் அதை பார்த்துக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலம் தான் சொல்லணும். எப்பொழுதுன்னா 2025 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காலம் தான். உங்களுக்கு எல்லாத்துலேயும் படிப்பில் உயர்வு கிடைக்கும், படிப்பில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு. படிச்சுட்டு வேலை கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்சிரும்னா கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்துடுது 2026. குரு பார்வை உச்ச குருவாக பார்க்கறதுனால 2026 ஃபுல்லாக பொருளாதாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டங்களாக இருக்கும். ஸோ பொதுவாக மீன ராசிக்கு 2025 கொஞ்சம் சிரமமாகவும் 2026 மிக நல்ல பலன்களாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கால்வாசி குரு பார்வையில் இருக்கிறதுனால, குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால, குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவானோட தொல்லைகள் உங்களுக்கு பெருமளவு குறைஞ்சுதான் இருக்கும். அதனால் இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஜென்மசனி நடக்குது, அப்போ நாம் என்ன பரிகாரம் பண்ணிக்கிறது? நீங்களாம் சொன்னீங்க பெருசாக பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறீங்க, ஜென்மத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் குரு பார்வை வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுறதுக்கு இல்லை. உடல்நிலை கோளாறுகள் அப்பப்போ ஏற்படும், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும், உங்களுடைய கணவன்மார்களுக்கு பிரச்சனை ஏற்படும், இது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். தவிர முக்கால்வாசி குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கால்வாசி தொல்லைகளே இல்லாமல் இந்த ஜென்மசனி கடந்து போயிடும். இருந்த போதிலும் ஜென்மசனியாக இருக்கிறதுனால சனிபானுங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வேற குரு பகவான். அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். அப்படிலாம் இல்லை எனக்கு அது மாதிரி வணங்க முடியாதுன்னா நீங்கள் இருக்கிற கோயிலில் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் நவக்கிரகங்களுக்கு 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 முறை சுற்றி வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். இல்லாட்டினா சிவன் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் செய்கிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே முக்கால்வாசி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். பொதுவாக உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கோச்சார பலன் எப்படி இருக்குன்னு இதையும் சேர்த்து பார்த்தா தான் முழுமையான பலன் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடத்தை பார்த்து அவங்க யாரும் இல்லை நான் என்னை தான் காண்டாக்ட் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் இருக்குது, இதுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், நான் கோயிலில் பூஜை பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம், ஃபோன் பேசின்னு இருக்கோம், அதனால் நான் உங்களை ஃபோன் அட்டன் பண்ண முடியாத, நம்ம 2 பேருக்கும் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலே நான் பதில் சொல்லிடுவேன். மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த பயிற்சி மிக நல்ல பலன்களே கொடுக்கணும்னு சொல்லி, அது மாதிரி மாணவ செல்வங்களும் நல்லா தான் இருக்குது, திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். பொதுவாக இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போகிறோம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல காலங்களாகவே இருக்கும். ஸ்மூத்தாகவே இந்த சனி பயிற்சியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஜென்ம சனி நீங்கள் பயப்படுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. முக்கால்வாசி குரு பார்வை இருக்கிறதுனால, குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல பலன்களே நடக்கும். நல்ல பலன் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.